ஹாய். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெச்ஆர் கலாட்டா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ ஜாபோட ரீசெண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக ஜாப் வந்து க்ளோஸில் இருந்தது, அதாவது ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வீக்கெண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டேக்குள்ளே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று வந்து கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. அந்த 2 கேட்டகரிலேயுமே 3 விதமான ஒர்க் இருக்குது. ஒர்க் எல்லாமே காமன் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டிங். இது என்ன அப்படின்னா, நம்ம கண்டென்ட் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கண்டென்ட்டுக்கு நமக்கு ஓனாக வெப்சைட் இருக்கணும். இது வந்து சாம்பிள் வெப்சைட். இல்லை அப்படின்னா ஓனாக ஒரு பிளாக் இருக்கணும், ஒரு வெப்சைட் பேஜ் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பிளாக் பேஜ் இருக்கணும் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லைனா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். அதாவது இன்ஃப்ளூயன்சர்னால் நம்ம டிஜிட்டலில் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னா, சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வேணும். அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ தான் நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இல்லைனா ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கும், நம்ம ஃபேஸ்புக் பேஜுன்னு ஒன்று இருக்குது, அது இருக்கணும். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் நமக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இந்த 2 ஜாபுக்குமே இந்த வீக்கெண்ட், அதாவது வர சாட்டர்டே சண்டே நாம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மில் வந்து நம்மளோட வெப்சைட் நேம், இல்லை பிளாக் நேம், யூடியூப் சேனல் நேமு, ஃபேஸ்புக் பேஜ் நேமு, இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நேம் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 3rd ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஜாபு. இதில் வந்து மல்டி டாஸ்க்னால் வேறு டாஸ்க் இருக்கலாம். வீக்லி வந்து 5 டாஸ்க் இருக்கும். என்னென்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெயில் பண்ணலாம், இல்லை லிங்க் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா டாஸ்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். வீக்லி 5 இருக்கும். இதுதான் எஸ்பிஓவில் வரப்போகிற 3 டிஃப்ரெண்ட் ஜாபு. இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. இதை நம்ம கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு 4 to 6 மந்த் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் 3500 சேலரி வரும். இது ஃபஸ்ட்டு 4 to 6 மந்த் ட்ரைனிங் பீரியடு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் ட்ரைனிங் நமக்கு 15,000 வரும். இல்லை மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடில் 2,000ம் ஆஃப்டர் ட்ரைனிங் 10,000ம் வரும். இதில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் 5,000 மெம்பர்ஸ் தான் எலிஜிபிள். 2 கேட்டகரியிலுமே கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணுறவங்களும் சரி, அக்செப்ட் பண்ணாதவங்களும் சரி, டோட்டலாக 5,000 10,000 மெம்பர்ஸ் தான் எலிஜிபிள் ஆவாங்க. இப்போது நெக்ஸ்ட் கேட்டகரி நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ். இதில் ட்ரைனிங் பீரியட் 4 to 6 மந்த்துக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் 1,000 பெர் மந்த்து கிடைக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங் 5,000 கிடைக்கும். இதே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடில் 500ம் ஆஃப்டர் ட்ரைனிங் 2,500ம் கிடைக்கும். இதுதான் எஸ்பிஓவில் வரப்போகிற ஜாபும் அதோட சேலரி டீட்டெயில்ஸும். இதுதான் இப்போ ரீசெண்டாக எஸ்பிஓவில் வந்த நியூ அப்டேட். அதாவது நேற்றுக்கு Thursday August 8 அன்றைக்கி வந்த அப்டேட்டு. இந்த 3 ஜாப்ஸ்லேயும் ஆல்ரெடி இருக்க மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். இதில் இருக்க மெம்பர்ஸ் நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராகவோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டோ இல்லை பிளாகோ ஓப்பன் பண்ணணும். இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் பேஜோ இல்லை ஃபேஸ்புக் பேஜோ இல்லை இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.